அனைவருக்கும் வணக்கம். மலையாள திரையுலகில் நிகழும் பாலியல் துன்புறுத்தல்கள் மற்றும் பாலின சமத்துவமின்மை தொடர்பாக ஆய்வு செய்ய கடந்த 2017ஆம் ஆண்டு ஓய்வு பெற்ற கேரள உயர்நீதிமன்ற நீதிபதி ஹேமா தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டது. இது தொடர்பான விசாரணை நடத்திய அந்த குழு கடந்த 2019ஆம் ஆண்டு டிசம்பரில் முதலமைச்சர் பினராயி விஜயனிடம் 233 பக்க அறிக்கையை ஆவணங்கள், ஆடியோ மற்றும் வீடியோ ஆதாரங்களுடன் சமர்ப்பித்தது. ஆனால் பல்வேறு காரணங்களால் இந்த அறிக்கையை வெளியிடாமல் இருந்த கேரள அரசு 19/8/2024 அன்று வெளியிட்டது. அந்த அறிக்கையில் மலையாள திரையுலகில் வாய்ப்புகளை பெற நடிகைகள் பாலியல் ரீதியாக சுரண்டப்படுகிறார்கள். பல நடிகர்கள் திரைப்பட வாய்ப்புக்காக சமரசம் செய்து கொள்ளுமாறு நடிகைகளை வலியுறுத்துகிறார்கள். நடிகர்கள் மட்டுமின்றி இயக்குநர்கள், தயாரிப்பாளர்களும் கூட நடிகைகளை சமரசம் செய்து கொள்ள வலியுறுத்துகிறார்கள். அதற்கு ஒத்துழைப்பவர்களுக்கு மட்டுமே திரைப்படங்களில் வாய்ப்பு வழங்கப்படுகிறது. பொதுவாகவே மலையாள சினிமாவில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுகிறது. மற்ற தொழில்களைப் போல இல்லாமல் பாலியல் சுரண்டல் இங்கே வாய்ப்புகளுடன் பிணைக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர், மருத்துவர், பொறியியல் போன்ற துறைகளில் பெண்கள் இத்தகைய சூழலுக்கு தள்ளப்படுவதில்லை. திறமை மட்டுமே அங்கு முதலிடம் வகிக்கிறது. ஆனால் சினிமாவில் மட்டும் பாலியல் சுரண்டல் முதன்மையானதாக இருப்பது யதார்த்தமான உண்மை என தெரிவிக்கப்பட்டுள்ளது பேரதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. இந்த அறிக்கையை தொடர்ந்து இதுவரை நடிகர்கள் சித்திக், ஜெயசூர்யா, மணியன் பிள்ளை ராஜு, எடவேலா பாபு, பாபுராஜ் மற்றும் இயக்குனர் ரஞ்சித் உள்ளிட்டோர் மீது புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளன. மேலும் பலர் மீது வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மலையாள திரையுலகை அதிர வைத்துள்ளது. இந்த நிலையில் சினிமா பெண் கலைஞர்கள் அமைப்பினர் கேரள முதல்வர் பினராயி விஜயனுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளனர். அத்துடன் நடிகைகள் ரேவதி, ரீமா கல்லிங்கல், இயக்குநர்கள் தி தாமோதரன், பீனா மோல் ஆகியோர் முதல்வரை சந்தித்து பேசியுள்ளனர். அந்த கடிதத்தில் அவர்கள் நடிகைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை தொடர்பான தகவல்களை ஹேமா கமிட்டி மற்றும் சிறப்பு விசாரணை குழுவின் முன்பு நடிகைகள் அளித்துள்ளனர். ரகசியமாக வைக்கப்பட வேண்டிய இந்த தகவலை சில குறிப்பிட்ட தொலைக்காட்சி சேனல்களுக்கு கசிய விடுகின்றனர். இது நீதிமன்ற உத்தரவுக்கு எதிரானதாகும். ஏற்கனவே வந்த தகவல்களின் அடிப்படையில் யார் புகார் கூறியிருக்கிறார்கள் என்பது பற்றி பொது வழியில் பெரும்பாலும் தெரிந்துவிட்டது. இது சம்பந்தப்பட்டவர்களுக்கு அழுத்தத்தை கொடுத்துள்ளது. எனவே ஹேமா கமிட்டியின் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள தகவல்களை வெளியே விடாமல் தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளனர். இது எப்படி சரியாகும்? ஒரு நடிகர் மீது ஒரு நடிகை பாலியல் புகார் சொல்கிறார். அந்த நடிகர் மீது வழக்கு பாய்கிறது, நடவடிக்கையும் எடுக்கப்படுகிறது. இதுவரை சரி. ஆனால் குறிப்பிட்ட நடிகர் மீது பாலியல் புகார் சொன்ன நடிகை யார் என்பது வெளியே தெரியவே கூடாது என சொல்வதில் என்ன நியாயம் இருக்கிறது? ஒருவேளை அந்த நடிகர் மீது சுமத்தப்படுவது பொய் புகார் என்றால் எப்படி நிரூபிப்பது? பணம், புகழ், பட வாய்ப்புக்காக படுக்கையை பகிர்ந்து கொள்ளும் ஒரு சில நடிகைகள் இனி பட வாய்ப்புகள் வராது என தெரிந்ததும் முன்னொரு காலத்தில் நான் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டேன் என்று சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்வது? நடிகர்களின் வாழ்வு திறந்த புத்தகமாக இருக்க வேண்டும் என்றால் நடிகைகளின் வாழ்வும் திறந்த புத்தகமாக இருக்க வேண்டும் அல்லவா? அது மட்டும் மூடியே இருக்க வேண்டும் என நினைப்பது சரியா? பாலியல் சுரண்டல் எங்கு நடந்தாலும் சட்டப்படியான நடவடிக்கை தேவைதான். ஆனால் அது ஒரு சாராருக்கு மட்டும் எதிரானதாக இருக்கக்கூடாது. சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும் என்பதே நமது கருத்து. நன்றி.